ஹாய் ஹலோடா பேட்டல்ஸ், நான் உங்கள் ஜானு. ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து சாட்டர்டே சண்டே வீடியோ போடுறேன்னு சொன்னேன். பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு, ஸோ இன்றைக்காச்சும் ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்து ஆக்சுவலி கணக்குக்கு இது மண்டே நைட் 12:28 ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ வந்து மண்டே ஈவினிங்குள்ளே கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய சேனல் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள். பிடிக்கலையா, அதாவது எந்த விஷயம் பிடிக்கலையோ அதை சொல்லுங்கள். இல்லை வீடியோவே பிடிக்கலையா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஹேட் கமெண்ட்ஸ் வேணாம். வீடியோ பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி அப்படி சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்டிருந்தாங்க ஹனான்னு ஒருத்தவங்க. ஆக்சுவலி நான் அதை வந்து காதல் ஆசைன்னு பேர் மாற்றிருக்கேன். பட் இதை வந்து அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி தான். ஓகேவா? ஸோ ஆனால் நீ கேட்ட அளவுக்கு என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரில. பிகாஸ் நீ சொன்ன ஸ்டோரி வந்து எனக்கு மறந்துடுச்சு. ஸோ நானாக கொஞ்சம் போடுறேன், நீ சொன்னதையும் மிக்ஸ் பண்ணி. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்து கமெண்ட் பண்ணு. ஓகேவா? விஷிங் யூ அ வெரி குட் டே. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜ் தான் காட்டுறோம். அந்த காலேஜ் வந்து இப்போ தான் ஃப்ரெஷர்ஸ் டே நடக்குது. அதாவது இப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஜாயின் பண்ணக்குள்ள நம்மளோட ஜங்குக் தான் ஒரு கிளாஸில் வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா, ஜங்குக் வந்து இந்த காலேஜுக்கு வந்து புதுசு. ஆக்சுவலி அவர் வந்து பூசான்லேருந்து வந்திருக்காரு இல்லையா, பட் சியோல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அவருக்கு தெரியாததுனால அவர் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப ஷை டைப், இன்ட்ரோவர்ட் அப்படி சொல்லலாம். ஸோ அவர் உட்காந்துட்ருக்காரு. ஸோ இந்த சைட் ஒரு கேங் ஆஃப் பசங்க பொண்ணுங்க எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. பட் ஒருத்தர் கூட வந்து அவர்கிட்ட பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காரு. அந்த கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் வந்து கஃபேக்கு போவாங்க இல்லையா, ஸோ அப்படி கேன்டீன் போகும்போது ஒரு 2 பசங்க தான் வந்து ஜங்குக்கு கூப்பிடுறாங்க. ஏய் தம்பி, இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. ஜங்குக்கும் என்னையா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஒன்றைத்தான்ப்பா, இங்கே வான்னு சொன்னேன் அப்படி சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து அவர் பார்க்கவே பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஓகே சரிங்க வரேன் அப்படி சொல்லி போகிறான். அப்போது அந்த சீனியர் பசங்க 2 பேர் தான், ஆமாம் என்ன நீ ஃப்ரெஷரா, சொல்லவே இல்லை. இப்படி காலேஜுக்கு வந்தால் சீனியர்ஸ் பார்த்துட்டு சீனியர்ஸ்க்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டு தான் போகணும், தெரியாதா அப்படி வந்து கேட்குறாங்க. லெட்டரா, என்ன லெட்டர் அப்படின்னு வந்து ஜங்குக் கேட்குறாரு. அதுவா, லெட்டரில் இனிமேட்டு சீனியருக்கு நான் தான் கேன்டீனில் எல்லாத்தையுமே வாங்கி தருவேன். அவருக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னா கூட நான் தான் தூக்கிட்டு வந்து கொடுப்பேன். எங்கே பார்த்தாலும் சீனியருக்கு வணக்கம் வைப்பேன். இதெல்லாம் எழுதி சைன் போட்டு கொடுக்கணும். இதில் ஒன்று பண்ணலைனாலும் நீ காலேஜ்லேயே இருக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? அண்ட் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்கிறேன், டீன்கிட்ட சொல்கிறேன், பிரின்சிபல்கிட்ட சொல்கிறேன். நீ எதா பண்ணணுன்னு தெரிஞ்சுது மொத்தமாக முடிச்சிடுவேன். ஒன்று தான், கவலைப்படாத, உன்னை முடிச்சிடுவேன் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு கேட்க கேட்க பயமாக இருக்குது. அவர் அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு. இல்லை எனக்கு யாரும் சொல்லலை அப்படி சொல்கிறாரு. என்ன அது சொல்லலையா, இரு நான் பார்த்துக்கிறேன். சரி இது என்ன பேக்கில் அப்படி சொல்லிட்டு அவன் பேக்கை வாங்கி அதை எடுத்து ஃபுல்லாக கவுத்துறாங்க. அவரோட புக்ஸு, அவரோட வாட்டர் பாட்டில் எல்லாம் கீழே விழுந்துடுது. ஸோ ஜங்குக் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு, வாயே பேச கிடையாது. ஸோ அப்போது அங்கே இன்னும் ஒரு கேங் வராங்க. லைக் ஒரு 3 பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தந்தான், மச்சான் நீ என்ன பண்ணு, எனக்கு வந்து ஒரு சமோசா, அப்புறம் ஒரு ஃபேண்டா, அப்புறமேட்டு ஒரு ஸ்மூத்து, இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவியான். இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா நெக்ஸ்ட் பீரியட் ஜாலியாக நம்ம பங்க் அடிக்கலாம் அப்படி வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலி அது நம்ம ஜிமின் தான். இந்த பக்கம், இங்கே நீ படிக்க வரையா இல்லை பங்க் அடிக்க வரையா, மூடிக்கிட்டு கிளாஸ் வா, புரிஞ்சுதா? நீ பங்க் அடித்து ஒரு மயிரும் பிடுங்க வேண்டாம் அப்படி வந்து சொல்கிறாரு.
டேய் தயங்கா, என்னடா நீ எந்த காலத்தில் இருக்க? இப்போலேருந்து நம்ம சீனியர்ஸ், அதை உன் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கோ. ஃபஸ்ட்டு வருஷமும் நம்மளே ஃப்ரெஷராக இருந்து நம்மளை மொக்க பண்ணிட்டானுங்க. செகண்டு வருஷம் இன்னும் சீனியர்ஸ் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைலண்ட்டாக போயிட்டோம். ஆனால் இந்த வருஷம் நம்மளை தடுக்க எவனுமே கிடையாதுடா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஜங்குக்கு வந்து ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்த உடனே ஜிமினுக்கு வந்து மச்சான் 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 நம்ம காலேஜில் ஒரு அநியாயம் பொங்குதுடா அப்படியே வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் தயாங் தான், அநியாயம் பொங்குதா? எங்கே? என்னடா உளர்ற? உனக்கு தின்னு தின்னு மூளை வெடிச்சிருச்சு போல். வயிறு தான் வெடிக்கணும், ஆனால் உனக்கு மூளை வெடிக்குது அப்படியே வந்து தயாங் சொல்லிகிட்டு இருக்கான். டேய் இல்லைடா, அங்கே பாருடா, நம்ம நம்ம ரேக் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட்டை செகண்ட் இயர்ஸ் ரேக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி செகண்ட் இயர்ஸ்க்கே நம்ம தான் சீனியர், ஆனால் அவங்க ரேக் பண்ணுறாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வரணும்டா அப்படியே வந்து ஜிமின் சொல்லிட்டு டக்குன்னு வந்து தேவ பக்கம் திரும்பி பார்த்து நீ தான்டா அப்படி சொல்லிட்டு ஃபைட்டின்ற மாதிரி கை காட்டுறான். ஓடிக்கிட்டு வரலன்னா நானே செருப்பெடுத்து அரைச்சி கூட்டி போயிடுவேன், புரிஞ்சுதா? அப்படி சொல்கிறாரு. ஸோ அப்படியே வந்து அவங்க கஃபெட்டேரியா போகலான்னு போகிறாங்க. அப்போ தான் வந்து தயங் வந்து நோட் பண்ணுறாரு, சரி இவனுங்க யாரை தான் ரேக் பண்ணுறானுங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஜங்குக் தான் நல்லா இன்னசென்ட்டாக அவரோட ஐஸை வச்சு பார்த்துட்டு அவர் லிப்ஸை வந்து பவுட் பண்ணிவிட்டு தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. தயாங்க்கு பார்க்கும்போதே அவர் ஹார்ட்டுக்குள்ளே ஒரு அம்பு விட்ட ஃபீலிங். ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, ஓ அதை வந்து ஜிமினும் பார்க்குறான். என்ன மச்சான் 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 எப்போ போய் ஹெல்ப் பண்ணலாமா நம்ம அப்படி வந்து கேட்குறான். மூடுன்னு உன்னை பல வாட்டி சொல்லிட்டேன் ஜிமின், திரும்ப திரும்ப என்னை பேச வைக்காத அப்படி சொல்லிட்டு அவன் போனான்னு பார்க்குறான். ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே இல்லை போகாத அப்படி சொல்லி தோணுது. ஸோ வெளில போனவன் என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு திரும்பி வந்து ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறான். அப்போது பக்கத்தில் இருக்கிற 2 பசங்களும் சீனியா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இவன்கிட்ட பேசிகிட்ருக்கோம், நீங்கள் கிளம்புங்க அப்படியே வந்து சொல்கிறான். பேசிகிட்ருக்கியா? டேய் தம்பி ஒன்றுத்தாண்டா அப்படி சொல்லிட்டு டயங் தான் ஜங்குக்கை கூப்பிடுறான். நானா சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். இவங்க யார் ஓ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறான். ஜங்குக்கும் இல்லை அப்படி சொல்லி தலையாடுறான். உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கு அவங்கக்கிட்ட நின்று பேசிகிட்ருக்க அப்படியே வந்து கேட்குறான். ஜங்குக் தான், நான் ஒன்றும் பேசலை, நான் கஃபே வந்துட்டுருந்தேன், இவங்க தான் கூப்பிட்டு லெட்டர் எழுதி தர சொல்கிறாங்க அப்படியே வந்து சொல்லிடுறான். சீனியர் வந்து ஏன்டா சொன்னேன்ற மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கானுங்க. லெட்டரா? என்ன லெட்டர்? எதுக்கு லெட்டர் அப்படியே வந்து அவங்க கேட்க ஜங்குக் தான், இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும், குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்லணும், இவங்க வாட்டர் பாட்டிலெலாம் தூக்கிட்டு வந்து கொடுக்கணும், இவங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி எழுதி சைன் போட்டு கொடுக்க சொன்னாங்க அப்படியே வந்து சொல்கிறான். இவனுங்க சீனியர்ஸ் யாரா நீ கிளிப்பிள்ளையாச்சும் சொன்னதையே சொல்கிறியடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. அப்போது தயங் தான், ஓ லெட்ரு வேணுமா தம்பிங்களா? இங்கே வாங்க நம்ம தனியாக லெட்டர் க்ரியேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு அவனுங்களை பார்க்குறான். அவனுங்க சீனியர் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் நிக்கியும் ஜாக்சனும் தான் வந்து நிக்கியும் ஜிமினும் வந்து பிடிச்சிட்றானுங்க அந்த 2 பேர்த்த. இரு தம்பி எங்கே போகிற, பேசிட்டு போவோம் அப்படியே வந்து ஜிமின் சொல்கிறான். அப்போது தயங் தான் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் குனிஞ்சிட்டே நிற்கிறான். ஸோ தயங் என்ன பண்ணுறான்னா அவனோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும் இல்லையா, ஸோ அவனோட பேக் எடுத்து அதில் ஒவ்வொரு பொருளாக எடுத்து போடுறான். அப்போது ஜங்குக் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணுன்றதுக்காக
அவனோட ஐடி ப்ரூஃப், மார்க் ஷீட் அதெல்லாம் வந்து ஒரு ஃபைலில் வச்சுருப்பான் இல்லையா, அதில் அவனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் விழுந்து கிடக்கு. ஸோ அதில் நிறைய ஃபோட்டோ இருக்கிறதுனால தயவங்க வந்து எடுத்து கொடுக்குறேன்ற பேரில் சைலண்ட்டாக ஒன்று எடுத்து அவனோட பேக்கெட்டில் போட்டுக்கிறான். ஸோ போட்டுட்டு அந்த பேக் எடுத்து கொடுக்குறான். இனிமேல் உன்னை இங்கே எவனா ரேக் பண்ணான், நீ வர வேண்டியது என்கிட்ட தான். என்கிட்ட கூட வர தேவையில்ல. எவனா ரேக் பண்ணால் புல்லுட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு அடிச்சிட்ட சீனியர்னு கூட என் பக்கத்தில் வா. ஆனால் ரேக் பண்ணிட்டான்னு அழுதுட்டு வந்தேன்னா நானே உன்னை அடிச்சிருவேன், புரிஞ்சுதா? அப்படியே வந்து சொல்லிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கும் தயவங்க வந்து பார்க்குறான் நிமிந்து ஃபஸ்ட் டைம். ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். தயவங்கும் வந்து அப்படியே திரும்பிட்டு போயிட்டுருக்கான். அப்போது ஜிமினும் நிக்கியும் வந்து யாரா இவன் இவ்வளோ நேரம் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொன்னான், இப்போ வந்து இப்படி சீன் போட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜிமின் தான், டேய் நிக்கி பயலே, இதை கேட்க உனக்கு சந்தேகமாக இல்லை அப்படியே வந்து கேட்குறான். நிக்கி தான், ஆமாண்டா ஏதோ உறுத்துதி தப்பாக இருக்குல்ல அப்படியே வந்து சொல்கிறான். ஏதோ உறுத்தலடா, அவன் சைஸாக அவன் ஃபோட்டோவை தூக்கினான், அதை பார்த்துட்டியா? லவ்டி கபால் தூக்கிட்டான்டா ஃபோட்டோவை அப்படியே வந்து ஜிமின் சொல்கிறான். என்னடா மச்சான் சொல்கிற, நான் பார்க்கவே இல்லையே. நீ தின்றதுக்கு தான்டா லாக்கி, மூடிக்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு நிக்கியும் கூட்டிகிட்டு போயிடுறான். இவனுங்க 2 பேரும் போயிடுறானுங்க. தயங்கும் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு அது யாருக்கும் தெரியாமல் அவனோட ஃபோன் கேஸ்க்குள்ளே வச்சுக்கிறான். ஸோ இங்கே ஜங்குக்கும் அவன் பாட்டுக்கு கஃபே போயிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் போயிடுறான். ஸோ இப்படி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பசங்க யாராவது வந்து ரேக் பண்ணலான்னு வந்தாலே தயவங்க அந்த இடத்துல வந்து நிற்பான். அதாவது பக்கத்தில் நிற்பான், ஜங்கு கிட்ட போக மாட்டான். அந்த இடத்துல அதாவது நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இப்போ கஃபேல ரேக் பண்ணால் இவன் சும்மா காஃபி குடிக்கிற மாதிரி வருவான், யாரும் அவனை ரேக் பண்ண மாட்டாங்க. இப்படியெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு நாள் தயவங்களோட வீட்டில் தான் தயவங்களோட அப்பா, இங்கே பாரு தயவம், நான் சொன்னது தான், நீ அவளை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு தயம், இங்கே பாருங்க டேட், நான் சும்மா நீங்கள் கை காட்டுற ஆளெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அவ அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது அங்கே ஒரு பொண்ணு தான் வந்து நிற்கிறா. அவளை பார்த்துடவே தயவுக்கு வந்து பிடிக்கல. யாருடி நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது தயவங்களோட டேட் தான், தயம் நான் சொன்னது தான், இவ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அண்ட் இனிமேல் இவளும் வந்து உன் காலேஜ் தான் படிக்க போகிறா. ஃபஸ்ட் இயருக்கு வந்து சீட் நான் வாங்கிட்டேன். ஸோ இவளை தான் நீ பார்த்துக்கணும். அண்ட் இவளோட நேம் நான்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான்சியும் தயவங்க பார்த்து சிரிக்கிறா. அவள் ஒரு மாதிரி செடக்டிவாக இது பண்ணிகிட்ருக்கா. தயவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாலே பிடிக்காது. ஸோ அதனால் அவன் ஒரு கிளான்ஸ் கூட விடாமல் போயிடுறான். இப்படி காலேஜ் போயிட்டுருக்கு. நான்சியும் வந்து காலேஜ் ஜாயின் ஆயிடுறான். அவன் வந்து ஜங்கு கூட கிளாஸ் தான். ஸோ இப்போ ஜங்குக் கிட்டே யாரும் வரமாட்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நான்சிக்கிட்டேயும் யாரும் வரதில்லை. பிகாஸ் நான்சி வந்து ஒரு பணக்கார பொண்ணு, அதனால் நான்சிக்கிட்ட யாரும் வரதில்லை. அப்போது நான்சியும் தனியாக இருக்கிறதுனால நான்சி என்ன பண்ணுறா, ஜங்குக் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. ஹேய் ஜங்குக், ஐம் நான்சி அப்படியே வந்து சொல்கிறா. அதுக்கு ஜங்குக்கு, ஹாய் ஐம் ஜங்குக், ஜியான் ஜங்குக் அப்படியே வந்து சொல்கிறான். ஓ ஜியான் ஜங்குக்கா, ஓகே வெரி வெல். ஆக்சுவலாக இந்த கிளாஸில் எனக்கு அந்தளவு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ நீ என் கூட ஃப்ரெண்டாரு, ஓகேவா அப்படியே வந்து சொல்கிறான். என்ன புரியலை எனக்கு அப்படியே வந்து ஜங்குக்கும் சொல்கிறான். அதாவது நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் என்ன பெனிஃபிட்ஸ்னால், என் கூட இருக்கிறதுனால உன்னை ஒன்றும் ரேக் பண்ண மாட்டான் இல்லையா. ஸோ அதுவே நல்ல பெனிஃபிட் தான், நீ என் கூடவே இருந்துக்கும் அப்படியே வந்து பேசுகிறா. ஆக்சுவலி அவள் வந்து ஃபாரின் ரிட்டர்ன் இல்லை, அந்த மாதிரி இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படி சொல்லிடுறான். போக போக அவனுக்கும் நான்சிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லாவே பாண்ட் ஆகிடுது. லைக் நான்சியும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க.
ஜங்குக் வந்து நான்சிக்கு நோட்ஸ் எழுதி கொடுக்கறது, டவுட்லாம் ஹெல்ப் பண்ணுறது, டீச்சர்ஸ் திட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நான்சி அழுதானா சமாதானப்படுத்துறது, இது எல்லாமே பண்ணுவான். இன்னொரு பக்கம் தயாங் வந்து ஜங்குக்கை ரூட்டு விட்டுட்டு தான் இருக்கான். பட் ஆனால் ஜங்குக்கு வந்து நான்சிக்கும் தயாங்க்கும் இந்த மாதிரி பேசி வச்சுருக்கிறது தெரியாது இல்லையா. ஸோ அவன் வந்து பார்த்துட்ருக்கான். லைக் தயாங் எது பண்ணாலும் இவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெளிக்காமிச்சிக்க மாட்டான். ஸோ ஒரு நாள் நான்சி தான், ஹேய் ஜங்குக், அவனுக்கு ஒன்று தெரியுமா, என்னோடய லைஃப்பில் ஒருத்தர் வரப்போகிறாரு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பேசிகிட்ருக்கோம், காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம். அதாவது அவர் காலேஜ் முடித்த உடனே அவர் அப்பாவோட கம்பெனி அவரை எடுத்துகிட்டு அவர் என்னை மேரேஜ் பண்ணிப்பார். உன்னோட லைஃப்பில் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜங்குக் தான், இன்ன வரைக்கும் இல்லை, ஆனால் எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து நாங்கள் 2 பேருமே சொல்லிப்போம், ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவேன் நானும், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. அப்படியே வந்து வெக்கப்பட்டுட்டே ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக்கோட காதெல்லாம் செவந்துடுச்சு. நான்சி தான், ஓ ஜங்குக் பாத்தியா வைக்கலாம் படுற, ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ, சரி விடு, யார் உன்னோட அந்த பையன் அப்படின்னு வந்து கேட்குறான். அது சீக்ரெட், ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு சொல்கிறேன், அப்புறம் உனக்கு சொல்கிறேன், ஓகேவா நான்சி அப்படி சொல்கிறான். அப்போது நான்சி ஓகே குட் அப்படி சொல்லிட்டு அவள் வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ இப்படி தான் ஒரு கொஞ்ச நாள் காலேஜ் போகுது, ஒரு 6 months போகுது. அங்கே செமஸ்டர்லாம் முடிஞ்சு ஜாலியாக இருக்குது. இப்போ காலேஜ் ஈவெண்ட்டுன்னு ஒன்று வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் வருது. லைக் நைட் டிஜே அந்த மாதிரிலாம் ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதில் ட்ரிங்க்ஸும் அலௌடு தான், காலேஜ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவங்களோட டேட் தானே அந்த காலேஜோட ஓனர், ஸோ அதனால் அவங்களுக்குன்னு தனி குவார்ட்டர்ஸே அங்கே இருக்கும். அந்த ஈவெண்ட் வந்து அன்றைக்கி நடக்குது. ஸோ நடக்கும்போது நல்லா தயாங் வந்து ட்ரிங்க் பண்ணிடுறான். இந்த நாள்லலாம் நான்சி வந்து பேசினாலுமே வந்து தயாங் வந்து அவாய்ட் பண்ணிடுவான். நான்சி தயாங் கிட்ட பேசுகிறது ஜங்குக்கு வந்து தெரியாது, பிகாஸ் நான்சி வந்து அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பா. ஸோ ஜங்குக்கும் வந்து தயாங்க பார்க்க, தயாங்கும் ஜங்குக்கை பார்க்க அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அன்னைக்கு நைட்டு தான் லைக் எல்லாருமே குடிச்சிருக்காங்க. அதுவும் தயாங்கலாம் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் தான், மச்சான் நீ வந்து இன்றைக்கி போய் உன் வாழ்கிட்ட லவ்வை சொல்கிறா அப்படியே வந்து சொல்கிறான். தயாங்கும் வந்து நான் இன்றைக்கி போகிறேன், சொல்கிறேன், முடிக்கிறேன்டா அப்படியே வந்து சொல்லி தள்ளாடிட்டு குடிச்சிட்ருக்கான் இன்னும். ஸோ நான்சி இதுதான் சான்ஸ்னு நம்ம வந்து தயாங்கோட ஒன்றா இருக்கலாம். ஸோ அப்போது வந்து தயாங்க்கு வந்து நம்மளை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட போகிறா. பட் தயாங் அவள் வந்ததுக்கே கண்டுக்கல. அப்போ நான்சி தான், தயாங் நான் வந்திருக்கேன், நீ ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா, ஆக்சுவலாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உனக்காக தான் நான் கனடாவிலேருந்து வந்திருக்கேன், பட் ஸ்டில் நீ என்னை அவாய்ட் பண்ணுற, இட் ஹர்ட்ஸ் அப்படியே வந்து சொல்கிறா. உனக்கு என்ன மயிராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கல, புரிஞ்சுதா, மூடிட்டு போடி வந்துட்டா, ஹூவா அப்படின்னுட்டு மூடிட்டு போறியா அப்படி வந்து சொல்கிறான். ஜிமின்லாம் விழுந்து சிரிச்சிட்ருக்கான். அப்போது நான்சி தான், தயாங் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஐம் நான்சி, நீ என்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ, அண்ட் ஒன் திங், உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகும், புரிஞ்சுதில்ல அப்படி சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அப்போது தயாங் தான் கோவம் வந்து நான்சியை ஸ்லாப் பண்ணிடுறான். நான்சி, யூ இடியட், என்னையே ஸ்லாப் பண்ணிட்டல, பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. அப்போது தயாங் நல்லா குடிக்கவும் அவன் அந்த இடத்த விட்டு வெளியில் பால்கனி கிட்ட வரான், அதாவது பார்ட்டி விட்டு வெளியில். அந்த இடத்துல தான் ஜங்குக்கும் இருப்பான். ஜங்குக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருப்பான், நான்சி விட்டுட்டு போயிட்டான்றதுனால.
அப்போது தயாங் அந்த இடத்துல தள்ளாடிட்டு நிற்கவும் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜங்குக் கிட்ட பேசுகிறேன்ற பேரில் ஒரு பூச்செடி இருக்கும், அந்த பூச்செடிக்கிட்ட போய் ஏய் ஜங்குக், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக் அப்படின்ட்டு ஒரு மாதிரி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவன் வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஜங்குக் இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது தயாங் தான், ஜங்குக் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஐ லவ் யூ ஸோ 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 மச். இப்போ கூட பாரு, நீ என்னோடய கண்ணுக்கு ஒரு பூ மாதிரி தெரியுறடா, அப்படியே நான் உன்னை அப்படி பூ மாதிரி அழுங்காமல் குலுங்காமல் பார்த்துக்கிறேன் ஜங்குக், நீ என் கூட வந்துடுறியா, அப்படியே உன்னை ஒரு பெட்டல் மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்கான். ஜங்குக் என்னடா பேசுகிற நீ, ஒன்றுமே புரியலன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக் தான் வந்து சீனியா அப்படி கூப்பிட்றான். ஏய் யாராக இருந்தாலும் என்கிட்ட வராதுங்க, நான் என் ஜங்குக் கிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படியே வந்து சொல்கிறான். ஜங்குக் பார்த்து சிரிச்சிட்டு, நான் தான் உங்கள் ஜங்குக், அது பூச்செடி, ஜங்குக் கிடையாது அப்படி சொல்கிறான். அப்போது தயாங் தான், என்னது நீ தான் ஜங்குக்கா? இல்லை இல்லை, என் ஜங்குக் பாரு இந்த ஃப்ளவர் மாதிரி அழகாக இருப்பான் அப்படி சொல்கிறான். சரி சீனியர் திரும்பி பாருங்கள் அப்படி சொல்லும் போது தான் தயாங்கும் திரும்புகிறான். பார்த்தா ஜங்குக் இங்கே நின்றுட்டுருக்கான். நீ இங்கே நிற்கிற, அப்போது இந்த ஃப்ளவர், ஓ நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸா அப்படி சொல்லி கேட்குறான். ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்னது ட்வின்ஸா? ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் நான் நினச்சி ஒரு பூச்செடிக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, ஏன் எதுக்கு இவ்வளோ குடிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறான். பட் வந்து தயவங்க எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக் தான், சரி ஓகே வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குவாட்ரஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். போகிற வழி ஃபுல்லாக தயவங்க வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டு பேசிகிட்ருக்கான். ஜங்குக் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ ஏன்டா என்கிட்ட வந்து பேசவே மாட்ற அந்த மாதிரி உளறிட்டுருக்கான். அதுக்கு ஜங்குக்கும் சிரிச்சிட்டே வந்து அந்த குவாட்ரஸில் உள்ளே கூட்டிகிட்டு போய் தயவங்க பெட்டில் போடுறான். தயவங்க நல்லா ஜங்குக்கு ஹக் பண்ணியிருக்கிறதுனால ஜங்குக்கும் சேர்ந்து பெட்டில் தயவங்க மேலே விழுந்துடுறான். விழுகவும் வந்து தயவங்க வந்து ஜங்குக்கோட ஐஸையே பார்க்குறான். ஜங்கு வந்து தயவங்களோட ஐஸை பார்த்துட்டு, இல்லை இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு போகிறான். அப்போது ஜங்குக்கோட செயின் வந்து தயவங்களோட ஷர்ட் பட்டனில் மாட்டிருக்குச்சு. அதை வந்து அவன் பொறுமையாக எடுத்து விட்டுட்டு போகலான்னு போகிறான். அப்படி போகும்போது தயவங்க வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்து நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். சீனியர் அப்படி சொல்லிவிட்டு அந்த கிஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ கிஸ் முடிச்சதும் ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறான்னா தயவங்க புஷ் பண்ண பார்க்குறான். பட் ஆனால் தயவங்க நல்லா குடிச்சிருக்கிறதுனால எதுவுமே தெரியல. அவன் அப்படியே ஜங்குக் மேலே ஓவர் ஆகுறான். ஜங்குக்கை பெட்டில் பின் பண்ணிவிட்டு, ஜங்குக் ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ ஸோ மச். இது எப்போ சொல்ல எனக்கு டைம் கிடைக்கும்லாம் எனக்கு தெரியாது, பட் ஐ லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்கிறான். அண்ட் ஐ நீட் யூ அப்படி வந்து சொல்கிறான். ஐ நீட் யூ வெரி மச், பி வித் மீ டு நைட் அப்படி சொல்லிவிட்டு அவனை இன்னும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லா அவனோட நெக்கில் ஹிக்கிலாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஜங்குக் மோன் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படி சொல்லி மோன் பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் அந்த நைட் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அன்கட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட் பண்ணால் மட்டுமே நான் அன்கட் தருவேன் அப்படி வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் அந்த நைட் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறான். தயவங்க நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ ஜங்குக் என்ன பேசுகிறதுன்னு தெரில, அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஸோ அவன் எழுந்திரிச்சிட்டு தயவங்கும் அவனோட கிளாத்தை போட்டு விட்டுட்டு ஜங்குக்கும் அவனோட கிளாத்ஸ்லாம் போட்டுட்டு நடக்கவே முடியாமல் நடந்து அங்கேருந்து அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஐ மீன் அவன் வந்து வெளியில் தான் தங்கியிருக்கான். ஸோ அங்கே போயிடுறான்.
போயிட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். பட் அதே சமயம் நம்ம வந்து தயங்கூட தான் இப்படி இருந்திருக்கோம், தயங்க தானே நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அவன் மைண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே டேஸ் போகுது. தயவுக்கு வந்து இப்படி ஒன்று நடந்ததே சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்படியே போய்கிட்டுருக்கு. இந்த நான்சி வந்து கொஞ்ச நாளாக வந்து தயவுக்கிட்ட பேசலை. ஸோ அவன் என்ன பண்ணுறா, திடீர்னுட்டு இந்த காலேஜில் ஃப்ரைடே அசம்பிளிலாம் நடக்கும் இல்லையா? ஸோ அப்போது எல்லோரும் வந்து அசம்பிளியில் இருக்காங்க. நான்சி செம காண்டில் இருந்திருப்பா தயவுங்க மேலே. அதனால் அங்கே அசம்பிளியில் போய் மைக்கை வாங்கி, இங்கே பாருங்கள் எல்லோரும் என்ன பாருங்கள், நான் நான்சி அண்ட் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இது எல்லோரும் உங்கள் காதில் நல்லா ஏற்றிக்கோங்க. முக்கியமாக கிம் தயோங், நீ இதை உன் காதில் ஏற்றிக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு சொல்கிறா, நான் சாய் நான்சி, எனக்கும் கிம் தயோங்க்கும் சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அண்ட் நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம். தயோங் காலேஜ் முடிஞ்சதோ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவன்கிட்ட சுற்றுற வேலையவெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, இந்த காலேஜ்லேயே அவளால் இருக்க முடியாது அப்படி சொல்லிவிட்டு அந்த மயக்க தூக்கி போட்டுட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. தயோங்க்கு யாருடி நீ அப்படின்ற அளவுக்கு கோவம் வந்து அவன் வந்து கிளம்புறான். ஜிமினும் நிக்கியும் அவன் கூட போகிறாங்க. இங்கே ஜங்குக் வந்து ஆக்சுவலி மார்னிங்லேருந்து ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே வந்திருப்பான். இன்றைக்கி கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தயோங்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஆக்சுவலி அவன் வந்து இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்திருப்பான். ஆனால் நான்சி இப்படி சொன்னதும் ஜங்குக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அவனோட ஹார்ட் ப்ளட்டு பம்ப் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அவ்வளோ கஷ்டப்படுறான். பிகாஸ் நான்சி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான்சி ஜங்குக் கிட்ட எப்போவுமே வந்து கோவப்பட மாட்டா, மற்றவங்க கிட்ட காட்டுற ஆட்டிடியூட் எதையுமே காட்ட மாட்டா, ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாள் ஜங்குக் கிட்ட மட்டும். பட் ஆனால் மற்ற எல்லார்கிட்டேயுமே அவள் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாள். ஸோ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே அவள் தயோங் வந்து கல்யாணம் பண்ண போகிறன்றது வந்து ஜங்குக்கால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலி ஜங்குக் வந்து தயோங்க ரொம்ப லவ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இப்போ நான்சி சொன்னது அவர் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக கிளாஸ்க்கு போய் அமைதியாக உட்கார்றாரு. அப்போது நான்சி தான் அவள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. என்ன ஜங்குக் இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது ஜங்குக் தான், ஒன்றும் இல்லை நான்சி, நீ காலையில் ப்ரேயரில் சொன்ன எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படி சொல்லி கேட்குறான். அதுவா, ஆக்சுவலி ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் இந்த காலேஜ் வரதுக்கு முன்னாடியே எனக்கும் தயோங்க்கும் வந்து மேரேஜ்ன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டு. பட் ஆனால் தயோங் வந்து என்னை சரியாக கண்டுக்கல. அது எனக்கு கோபம் வந்தது. ஸோ அவனுக்கு புரியிற மாதிரியே தானே அவன்கிட்ட சொல்லணும், அதனால தான் மைக்கில் சொல்லிட்டேன். இனி அவனும் அவன் பக்கத்தில் போக மாட்டான் இல்லையா. ஆக்சுவலி தயோங்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் என்ன தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜங்குக்கு ஐஸ் எல்லாம் டேரப் ஆகுது. பட் ஆனால் அவன் டக்குன்னு கவர் பண்ணிக்கிறான். நல்லா லிங்க் பண்ணிவிட்டு ஓகே சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸ் கவனிக்கிறான். தயோங் வந்து ஜங்குக்காக எதிர்பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜங்குக் வந்து ஒரு லெட்டர் வந்து தயோங்கோட கபோர்டில் வச்சுருப்பான். இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து வெயிட் பண்ணுங்கள் கிரவுண்டில், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். ஸோ அதுக்காக வந்து ஜங்குக்கும் வருவான்னு சொல்லிட்டு தயோங் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் ஜங்குக் வரவே இல்லை. தயோங் தான், என்ன இவன் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராமல் இருக்கான், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, ஆல்ரெடி 2 hours ஆகிடுச்சு அப்படியே சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். காலேஜே மூட போகிற டைம். ஸோ தயோங்க்கு செம்ம கோவம் வந்து அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. இப்போது ஜங்குக்கை தயோங் பார்க்குறான். பட் தயோங் பார்க்குறத ஜங்குக் பார்த்தாலே அந்த இடத்த விட்டு போயிடுறான், இல்லைனா திரும்பிடுறான். இதுக்கு முன்னாடிலாம் தயோங் பார்க்குறத பார்த்தானா அவன் ஷையாக சிரிப்பான். தயோங் பார்த்தா இவனும் திரும்பி பார்ப்பான். பட் இப்போல்லாம் வந்து
தயவுங் இருக்கிறதே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஜங்குக். இது வந்து தயவுக்கு வந்து இவன் ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படி ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சு நான்சி வந்து எல்லாரையும் ஒரு பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணுறா. அந்த பார்ட்டியில் மிஸ்டர் கிம்மும் இருக்கார். தயங்கையும் அவர் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பார், பிளாக்மெயில் பண்ணி தான். ஸோ அப்படி வரும்போது நான்சி வந்து என்ன சொல்கிறேன்னா, ஹே காய்ஸ் எல்லோரும் லிசன் பண்ணுங்க, இன்றைக்கி இந்த பார்ட்டி எதுக்குன்னா அதாவது எனக்கும் தயங்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்காக தான் இந்த பார்ட்டி. இதெல்லாம் சர்ப்ரைஸ் என்னென்னா இது தயவுக்கே தெரியாது, தெரிஞ்சால் அவன் வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் இது சர்ப்ரைஸ். ஸோ எனக்கும் அவனுக்கும் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் அப்படி சொன்னதும் தயவுக்கு சரி காண்டாகி அவன் நான்சியை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு, நான்சி உனக்கு என்ன பைத்தியம் முத்திடுச்சா? நான் உன்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கல, தெரிஞ்சும் நீ திரும்ப திரும்ப ஒரே தப்பை பண்ணாத நான்சி, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படி சொல்கிறான். அப்போது நான்சி தான் தயவுக்கிட்ட வந்துட்டு, உனக்கு ஏன் என்னை பிடிக்கல? என்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிடிக்கல? என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அழகு இருக்குது, உனக்கு ஏன் தயவுங்க என்னை பிடிக்கல அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு தயவுங்க தான், ஏன்னா எனக்கு வேறு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறான். வேறு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கா? என்னை விட பணக்காரங்களா யாராக இருக்க முடியுமா என்ன? உனக்கு வேறு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படி வந்து சொல்கிறான். அதுக்கு தயம், எனக்கு ஜங்குக்கு தான் பிடிக்கும், உன்னை பிடிக்காது. ஆரம்பத்தில் இருந்து நான் ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீ உன்னை பார்க்குறத நினச்சிக்கிட்டேன். ஜங்குக் மட்டும்தான் எனக்கு, நான் அவனுக்கு தான், எனக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும் அப்படி சொல்லிடுறான். நான்சி செம்ம ஷாக் ஆகிடுறா. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் அவளுக்கு வந்து ஜங்குக்கையும் பிடிக்கும் இல்லையா ஃப்ரெண்டாக. பட் ஆனால் இப்போது தயாங் சொன்னதும் அவளோட அந்த ஈகோ அவளோட கண்ணை மறைச்சிடுது. அவள் வந்து ஜங்குக் மேலே கோவப்படுறா. ஜங்குக்கா? அவனை பற்றி உனக்கு தெரியுமா? அவன் ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவன் இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறான், அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் என்ன பிடிக்கலன்னு சொல்கிறேன், உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்குறான். நான்சி நிறுத்து, ஜங்குக் அவனோட ஹார்ட் ஒர்க்னால ஸ்காலர்ஷிப் கிடச்சி வந்திருக்கான், சும்மா உன்ன மாதிரி அவன் அப்பா காசில் வந்து இங்கே படிக்கல, புரிஞ்சுதா? ஏன் நானே இங்கே என் அப்பா காலேஜுன்றதுனால தான் படிக்கிறேன், ஆனால் அவன் யாரோட காசும் இல்லாமல் அவனை ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கான். ஸோ அவனை பற்றி பேசுகிறத நிறுத்து. அண்ட் அவன் மிடில் கிளாஸாக எந்த கிளாஸாக இருந்ததுனாலும் உனக்கு கவலை இல்லை, அவன் ஒரு குட் சோல் அப்படி வந்து தயம் சொல்ல. நான்சிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. இவன் முன்னாடியே இவன் வந்து இவனை வேணான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அவளும், ஓ உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா, பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் நீ என்னதை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த பக்கம் ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கான் வெளியில். அதாவது பார்ட்டி யார்ட்லாம் இருக்கும்ல, பார்ட்டி உள்ளே நடக்குதுன்னா அங்கே பக்கத்தில் வந்து சேர்ஸ்லாம் போட்டு கிராஸ்லாம் இருக்க ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, உள்ளே என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியல. இவன் என்கேஜ்மெண்ட்னு சொன்னதும் ஜங்குக் வெளில வந்திருப்பான். ஸோ நான்சி ஜங்குக் கிட்ட தான் வரா. ஜங்குக் அப்படி சொல்லி கூப்பிடுறா. அப்போது ஜங்குக்கும், என்ன என்ன நான்சி சொல்லு. சி நீ என் பேரே சொல்லாத ஜங்குக் அப்படியே வந்து நான்சி சொல்கிறா. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு நான்சி, என்னாச்சு சொல்லு, ஏன் கோவப்படுற அப்படி சொல்லி கேட்குறான். நான் உன்னை என் பேரை சொல்லாதன்னு சொன்னேன் ஜங்குக், எப்படி இப்படி வெக்கமே இல்லாமல் ஒரு காரியத்தை உன்னால் பண்ண முடிஞ்சுது? என் கூடவே ஃப்ரெண்டாக இருந்துட்டு ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனையே நீ பார்த்துருக்க, அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ நீ அன்றைக்கி சொன்ன பையன் இவன் தானா? என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணலைல்ல, நீ என்னை ஏமாத்திருக்க, சீட் பண்ணியிருக்க. நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்த்தேன், நீ மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையனாக இருந்தாலும் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். பட் ஆனால் நீ உன்னோட சீப் மென்டாலிட்டியை காமிச்சிட்டல. எனக்கு என்ன உன் வீட்டில் இருந்து சொல்லி அனுப்புனாங்களா, ஏதோ நல்ல பணக்கார பையனை பார்த்து
கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி விட்டாங்களா? அதனால தான் இங்கே வந்து இப்படி பண்ணுறியா? அப்படி சொல்லி கேட்டுடுறா. ஜங்குக்கு நான்சி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனோட ஹார்ட்டில் அம்பு விட்டு கிழிக்கிற மாதிரி இருக்குது. அது அவனோட ஹார்ட்குள்ளே அது எல்லாமே அப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது. நான்சி பேசுகிற வார்த்தை எல்லாமே அவன் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. இல்லை இல்லை நான்சி, நீ தப்பாக புரிஞ்சிருக்க. எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. தயவும் தான் நீ சொன்ன அந்த பையனை, சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்போது நான்சி தான், உனக்கு ஜங்குக், உனக்கு அவங்க பிடிக்குமா பிடிக்காதா? ஜங்குக் வந்து சைலண்ட் ஆகிடுறான். சொல்லுன்னு சொன்னேன் ஜங்குக். எனக்கு எனக்கு அவரை பிடிக்கும். நான் அவரை லவ் பண்ணுறேன்னு தான் நினச்சி. ஆனால் உனக்கு அவரை பிடிக்கும்னு தெரிஞ்சதுலேருந்து நான் அவர்கிட்ட போகிறது கூட கிடையாது. நான் அவர்கிட்ட பேசுகிறது கூட ஸ்டாப் பண்ணிட்டேன் நினச்சி. நான் பேசுகிறது கிடையாது, ஒரு பக்கம் பார்க்குறது கிடையாது. நீ இப்படி பேசாத. நான் மிடில் கிளாஸாக கூட இருக்கலாம், பட் ஆனால் நான் என்றைக்கும் இப்படி ஒரு எண்ணத்தோடு இருந்தது கிடையாது. உன்னை நான் நிஜமாலுமே என் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். பிகாஸ் யாரும் பேசாதப்போ கூட நீ மட்டும்தான் என்கிட்ட வந்து பேசினேன். நான் உனக்கு அப்படி பண்ண மாட்டேன் நான்சி, ப்ளீஸ் என்னை நம்பு. அப்படியே வந்து ஜங்குக் அழ ஆரம்பிக்கிறான். நான்சி, சி, உன் சீப் ட்ராமாவை இங்கே நிறுத்து அப்படி சொல்லிட்டு போயிடுறா. ஜங்குக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவன் ரொம்ப அழுதுட்ருக்கான். அப்போது தயவங்க அந்த ஏரியாவுக்கு வரான். ஜங்குக் அலற பார்த்துட்டு, ஜங்குக் என்னாச்சு? நீ ஏன்டா அலற? என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படி சொல்லி கேட்குறான். எல்லாம் எல்லாம் உங்களால் தான் தயம், என்கிட்ட வந்து பேசாதீங்க. எல்லாமே உங்களால் தான். அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதுல்ல, எல்லாமே உங்களால் தான். அப்படியே வந்து சொல்லிகிட்டே அவன் தயங்கோட காலரை பிடிக்கிறான். தயம் ஜங்குக் கலரான்றதுனால ஜங்குக்கை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜங்குக் ஸ்ட்ரகிள் பண்ணுறான், என்னை விடுங்க தயம். பட் ஆனால் தயம் விடவே மாட்டான். அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, இட்ஸ் ஓகே, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ நினைக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது ஜங்குக், நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படி சொல்கிறான். பட் ஜங்குக்கு புரியலை. ஸோ அவன் அப்படியே அழுதுட்டு இருந்தவன், நல்லா அவங்க டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டு இருந்தவன் திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் மயக்கம் போட்டு விழுந்ததும் அவங்க தான் பார்க்குறான். அவன் நல்லா அவனை டைட்டாக பிடிச்சிட்டு, ஜங்குக் ஜங்குக் என்னடா ஆச்சு உனக்கு? ஜங்குக் என்ன பாரு அப்படி சொல்லி கூப்பிட்றான். அவன் ஜங்குக் பார்க்கவே இல்லை. அவன் ஜங்குக்கை தூக்கிட்டு கிளம்புறான். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். அவனோட காரில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஜங்குக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு. அதாவது அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால தான் மயக்கம் போட்டிருக்கான் அப்படி வந்து சொல்லிடுறாங்க. தயவுக்கு ஷாக் ஆகிடுது, ஜங்குக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் அவன் ஜங்குக்கை ஒரு வாட்டி கூட சந்தேகமே பட மாட்டான். பிகாஸ் தயவுக்கு ஜங்குக் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஈவன் இந்த பேபி வேறு ஒருத்தர் தான் இருந்தாலும் அதை ஜங்குக் தான் முடிவு பண்ணணும், நான் வந்து அவனை சந்தேகப்படக்கூடாது, அவன்கிட்ட கேட்கணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். நான்சியும் ஜங்குக் வந்து மயக்கம் போட்டான்னு தெரிஞ்சப்போவே கூட வந்திருப்பா. பிகாஸ் என்ன தான் அவள் திட்டியிருந்தாலும் நான்சிக்கு ஜங்குக் தானே முக்கியம். அதாவது ஜங்குக் அவனுடைய ஃப்ரெண்ட் அல்லவா. ஸோ நான் ஏன் தூய தமிழில் பேசுகிறேன்னு தெரில, விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. பிகாஸ் நான் அப்பப்போ பைத்தியம் ஆகிடுவேன். ஓகே, ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நான்சி ஜங்குக் மயக்கம் போட்டான்னு தெரிஞ்சதும் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவளோட ஃப்ரெண்டுன்றதுனால அவளும் வரா. இப்போது டாக்டர் சொன்னதை கேட்கவும் அவளுக்கும் ஷாக் ஆகிடுது. என்ன விஷயம்னே தெரியாமல் நம்ம இப்படி இருந்தவனை போய் நம்ம திட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவளும் ஃபீல் பண்ணுறா. அப்போது அந்த வார்டுக்குள்ளே தான் வந்து போகிறாங்க. அதாவது ஜங்குக் இருக்க இல்லையா, அந்த ரூம்குள்ளே தான் போகிறாங்க. அப்போது ஜங்குக் வந்து அன்கான்ஷியஸில் இருந்து அப்போ தான் வேக்கப் ஆகுறான். அப்போது அவங்க தான் கேட்குறான், ஜங்குக் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடா அப்படி சொல்லி கேட்குறான். ஜங்குக் ஒரு செகண்ட் ஒன்றுமே சொல்லலை, சீலிங்கை பார்க்குறான். அவன் ஐஸ்லேருந்து டியர் மட்டும் வருது. அப்போது தயவும் தான், இது யாரோட பேபி அப்படி சொல்லி கேட்குறான்.
இதை கேட்கவும் ஜங்குக் வந்து தப்பாக நினச்சிக்கிறான். தயங் வந்து நம்மளை இந்த மாதிரி யாரோட பேபி கேட்குறான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் அழ ஆரம்பிக்கிறான். அப்போது ஜங்குக் தான், ஏன் தயம் என் லைஃப்பில் மட்டும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு காலேஜ் ஈவெண்ட் அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தது உங்களுக்கு தெரியாதா என்ன? இது உங்களோட பேபி தான் அப்படி சொல்லி அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். நான்சிக்கும் ஷாக் ஆகுது. பட் ஆனால் நான்சி புரிஞ்சுக்கிறா. ஜங்குக் வந்து தயங்க வந்து லவ் பண்ணுறான். தயங்கும் வந்து ஜங்குக்கை தான் லவ் பண்ணுறான். பிகாஸ் இவ்வளோ நாளாக நான்சி பேசினப்போ தயங் அவளை ஒரு ஆளாக கூட மதிச்சிருக்க மாட்டான். பட் ஆனால் ஜங்குக்காக ஒவ்வொரு டைமும் வந்து நின்றுப்பான். பார்ட்டிலேயும் இருக்கட்டும், அவன் ஜங்குக் மயக்க போட்டப்போ தூக்கிட்டு ஓடும்போது தயங்கோட ஐஸில் டியர்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நான்சி பார்க்குறா. ஸோ இவங்க 2 பேர் தான் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னு அவளுக்கு புரியுது. ஸோ அதனால் அவளும் வந்து எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்போது தயங் தான், ஜங்குக் நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, எனக்கு தெரியும், நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் கேட்கல. இன்கேஸ் உனக்கு என்ன பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா, அதனால தான் கேட்டேன். ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் இருந்த உன்னை மட்டும்தான்டா பிடிச்சது நான்சி, அது ஒரு ஃபோர்ஸ்ட் அவ்வளவுதான். பட் ஆனால் நான் உன்னை மட்டும்தான்டா லவ் பண்ணுறேன் அப்படியே வந்து சொல்கிறான். தயம் சொல்கிறத கேட்க கேட்க ஜங்குக்கு டியர்ஸாக வருது. பட் ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. பிகாஸ் இப்போ இந்த பேபி இருக்கிறது தெரிஞ்சதுனால அவனால் தயவங்க விட்டு கொடுக்கவும் முடியல. ஸோ அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இப்படியே போகுது. அன்னைக்கு நெக்ஸ்ட் டே நான்சி தான் ஜங்குக்கை பார்க்க வரா. பார்க்க வந்துட்டு, ஜங்குக் நீ இப்போது ஓகேவா? ஆக்சுவலி அன்னைக்கு நான் தான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். என்னோடய தயவங்க எனக்கு, ஓ இனி அவன் என்னோடய தயவங்க இல்லைல்ல, உன்னோட தயம் எனக்கு கிடைக்கலன்ற கோவத்தில் நான் பேசிட்டேன், அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் ஜங்குக். நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்காத, ஐம் வெரி சாரி அப்படி வந்து சொல்கிறா. படப்படன்னு சொல்லிகிட்ருக்கா. ஜங்குக் வந்து இவன் சொல்கிறத கேட்டுட்ருக்கா. பட் ஆனால் அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ அப்புறம் ஜங்குக்கும் நான்சியை ஃபர்கிவ் பண்ணிடுறான். இப்போது தயங் தான் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். லைக் 2 பேர், தயங் வந்து ஜங்குக் காலேஜ் வரும்போது ஜங்குக் அவனோட பேக்கை தூக்கிட்டு வரதா இருக்கட்டும், அவன்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அவனுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்குறவா இருக்கட்டும், எல்லாமே வந்து தயங் தான் பண்ணுறான். இது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு சைடு நான்சியும் வந்து ஜங்குக்கை பார்த்துக்கிறா. லைக் அவனுக்கு ஹெல்த்தி ஃபுட் கொண்டு வந்து கொடுக்குறது, ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறது, இப்படி பார்த்துக்கிறா. ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. தயங்க்கும் ஜங்குக்கும் அந்த குழந்த வந்து பிறக்குது. ஆக்சுவலி அது வந்து ட்வின்ஸ். ஒன்று வந்து கேர்ள் பேபி, இன்னொன்று வந்து பாய் பேபி. அப்படி தான் பிறக்குது. ஸோ அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நான்சி. ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படி ஒரு ஹாப்பியில் இருக்கா. அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டு ஜங்குக் தான் ரொம்ப டயர்டாக வந்து பெட்டில் படுத்துட்ருக்கான். அப்போது தயங் உள்ளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய வாங்கி அந்த குழந்தைய பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அவன் ஜங்குக் கிட்ட போயிட்டு இப்போ தான் சொல்கிறான், ஜங்குக் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், ஐ லவ் யூ ஜங்குக். இது எனக்கு எப்படி சொல்லணும், கிராண்டாக சொல்லணும், இது என்னோடய தப்பு தான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 பேபி வந்திருக்க வேண்டியது. பட் நான் என்னோடய சுயநினைவில் இல்லாமல் தான் பண்ணிட்டேன் ஜங்குக் அப்படியே வந்து சொல்கிறான். பட் ஜங்குக், இல்லை தயம், இது உங்களோட தப்பு இல்லை. அன்றைக்கி நீங்கள் தான் குடிச்சிருந்தீங்க, நான் இல்லை. ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டாக ஃபீல் ஆனாலும் எனக்கு உங்களை பிடிச்சதுனால தான் நான் என்னோடய செல்ஃப் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அப்போது நானும் உங்களை லவ் பண்ணேன். அன்னைக்கு நீங்கள் அவ்வளோ போதையில் இருந்த போதும் என் பேரை மட்டும்தான் சொன்னீங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1000 வாட்டி லவ் யூ சொல்லியிருப்பீங்க. அப்போவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. பட் நான்சிக்கு பிடிச்ச ஒரே ரீசன்னால் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். பட் ஐ லவ் யூ தயம் அப்படியே வந்து சொல்கிறான். தயங்கும் ஐ லவ் யூ டூ ஜங்குக், இனி நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படியே வந்து சொல்கிறான். நீங்கள் ஆல்ரெடி என்னை நல்லா தான் பார்த்துட்ருக்கீங்க, போதும் அழறது ஸ்டாப் பண்ணுங்கள்.
அப்புறம் உங்களை மாதிரியும் உங்கள் பிள்ளைங்களும் அழ ஆரம்பிச்சிட போகிறாங்க அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்கான். தியாகம் வந்து சிரிச்சுட்டே ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ இதை நான் முடிச்சுக்கிறேன். இதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹனா, உனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லுமா, ஓகே? ஸோ பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதில் நான் வந்து நான்சிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அது நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிடுறேன். ஓகே, பாய் ஆல், லவ் யூ ஆல்.